40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என முசிறி தொகுதி திமுக வேட்பாளர் கருணை ராஜா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் எமது செய்தியாளர் அருண்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். முசிறி திமுக வேட்பாளர் கருணை ராஜா நம்மளுடன் இருந்திருக்காங்க. பல்வேறு தகவலை அவருடன் கேட்டு பெறலாம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கு சார் உங்களுடைய பயணம், எப்படி இருக்கு, மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ நான் 7வது நாளாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். தாத்தங்கரப்பட்ட 3 நாள் பண்ணேன். இப்போ தொட்டி யூனியனில் 4வது நாள் என்னோட முடியுது. போகிற இடங்கள்லாம் சிறப்பான வரவேற்பு, அதுவும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. எல்லா இடத்துலையும் போகும்போது பெண்கள் ஆண்களோட பெண்கள் தான் அதிகமாக நின்று வரவேற்பு தராங்க. என்ன காரணம்னா, நம்ம முதல்வர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட திட்டங்கள் மகளிருக்கு நிறையா இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் முதல்வர்கள் எல்லா இடத்துலையும் மகளிர் மிக உற்சாக வரவேற்பு. அதனால் நல்லா இருக்குது எல்லா இடத்துலையுமே. இந்த திட்டங்கள் அவளை அவங்களுக்கு பண்ணியிருக்காரு நம்ம முதல்வர். நிறைய திட்டங்கள் மகளிருக்காக, அதனால் சிறப்பான எழுச்சி. இல்லை அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்கறது ஒன்று, அது இல்லாமல் அவங்களுக்கு பேருந்து பயண திட்டம், அது இல்லாமல் அவங்களுக்கு அந்த 5000 ரூபா பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்தது இல்லாமல் 5000 ரூபா இந்த திட்டத்தை 5000 ரூபா பணத்தை கொடுக்க விடாமல் தடுத்தது யாருக்கும் தெரியாமல் இன்ப அதிர்ச்சியாக அந்த 5000 ரூபா போட்டது பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய சிறப்பான வரவேற்பு. ஏன்னா அது கோடைக்கால நிதியாக 2000 சேர்த்து கொடுத்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க மக்கள். அது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள், அதுபோல் இப்போ கூப்பன் தரேன்னு சொல்லியிருக்காரு, 8000 ரூபா கூப்பனு, அதெல்லாம் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. அதனால் பெண்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ மாதம் 1000 ரூபா மகளிர் கொடுத்தாரு, அதை 2000 ரூபா தரப்போகிறாரு. அதுவே மகளிர் மத்தியில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதுபோக அந்த காலை உணவு திட்டத்தை 1 முதல் 5 வரை கொடுத்த குழந்தைகளுக்கு 1 முதல் 8 வரை படிக்கும் குழந்தைகளுக்கு தரப்போகிறாரு. அதுவே ஒரு சிறப்பான திட்டம் தான். ஏன்னா குழந்தைகள் இதனால் நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இந்த காலை உணவு திட்டத்தினால தான் அனுப்புகிறாங்க ஸ்கூலுக்கு. அதை போக மகளிருக்கு இப்போ புதுமை பெண் திட்டத்தில் கல்லூரி செல்லும் மகளிருக்கு 1000 ரூபாலேருந்து 1500 ரூபா தரப்போகிறாரு. அதுபோக இப்போ இந்த 8000 ரூபா கூப்பன் திட்டம் ஒன்று, அந்த கூப்பன் திட்டம் மகளிர் மத்தியில் மிக எழுச்சியாக இருக்குது. ஏன்னா 8000 ரூபா கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு தேவையான எந்த பொருள், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்ஸி எது வேணாலும் வாங்கிக்கலாங்கிறதுலாம் மகளிர் மத்தியில் ரொம்ப எழுச்சியாக இருக்குது. இந்த திட்டங்கள்லாம் மக்களிடம் நல்ல எழுச்சியாக வரவேற்பு பெற்றிருக்குது. இப்போ நான் இந்த சைடு, அதாவது தொட்டி யூனியனில் இப்போ 4 நாளாக டூர் போகிறதில்ல, அதுவும் இந்த காட்டுப்புத்தூர் இந்த ஏரியாலெல்லாம் மெயினாக கேட்குறது குரம்பு பர்மனெண்ட்டாக அமைச்சு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அதை செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். அதுபோக அந்த காட்டுப்புத்தூர் வைக்கல எல்லாமே காங்கிரீட் தளம் போட்டு சைடு வால் கட்டி தரணுங்கிறாங்க. அதெல்லாம் அமைச்சு கொடுத்தா தண்ணி பிரச்சனை இருக்காது விவசாயிகளுக்கு. அது ரெண்டையுமே பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். 3வது இந்த ஏரியாவில் மகளிருக்கு அரசினர் கலைக்கல்லூரி வேணும்னு கேட்குறாங்க. முசிறியில் ஒன்று இருக்குது, தொட்டியம் ஏரியாவில் ஒன்று இருந்தால் நல்லதுன்னு கேட்டாங்க. அதுவும் அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். 4வது இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வேணும்னு கேட்குறாங்க. இந்த ஏரியாவில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எதுவுமே இல்லைன்னு. அதுக்கு தான் சொன்னேன், சிப்காட் தொழிற்பேட்டை பூங்கா ஒன்று அமைக்கிறதுக்கு முதலமைச்சர் வரையும் கொண்டு சென்று பரிந்துரைத்து கட்டாயம் அமைப்பேன். அதன் மூலம் படித்த இளைஞர்களுக்கு நிறையா வேலை வாய்ப்புகள் வரும். ஏன்னா நிறைய ஃபேக்ட்ரி வரும், சிப்காட் வந்தால் அது மூலம் நிறைய வேலை வாய்ப்பு வரும். இதனாலையும் சொல்லியிருக்காங்க. வெற்றி வாய்ப்பு எல்லா இடத்துலையும் போகும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. எப்படியும் நான் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று உறுதியளிக்கிறேன்.